ஹாய் அன்பு மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாரடைப்பு உயிர் காக்கும் 3 மருந்துகள் யாருக்கு அதிக அவசியம். ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு இருக்கிற பெரிய சவாலான நோய் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு மாத்திரமே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ யாருக்கு எப்போ வருதுன்னே சொல்ல முடியல. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவங்க அடுத்தடுத்து காணாம போயிடறாங்க. சமீப காலமாகவே நிறைய இன்சிடென்ட் கேட்க முடியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நல்ல சந்தோஷமாக தூங்க போனார், காலையில் எந்திரிச்ச உடனே எந்திரிக்கவே இல்லை. பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அப்படியே நெஞ்சு வலின்னு சொன்னார், அடுத்து எந்திரிக்கவே இல்லை. அடுத்து வெளியில் வாக்கிங் போனாங்க, ஒரு மாதிரி வேர்க்குதுன்னு சொன்னாங்க. அடுத்து அப்படியே நெஞ்சை பிடிச்சாங்க, கொஞ்ச நேரத்துலேயே மயங்கி விழுந்துட்டாங்க. இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம கேட்டுட்ருக்கோம். முக்கால்வாசி நேரம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேஷண்ட்டை கொண்டு வரும்போது அவங்களுக்கு உயிரே இருக்கிறதில்ல, ப்ராடக்டாக தான் கொண்டு வர்றாங்க. நான் என்ன வேதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹார்ட் அட்டாக் பற்றி தான் நாம் பேச போகிறோம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். உங்கள் உயிரை காக்கக்கூடிய இந்த 3 மாத்திரைகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யாருக்காவது மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா 108க்கு கால் பண்ணிவிட்டு அந்த மாத்திரைகளை அவங்களுக்கு நம்ம உடனே கொடுத்துட்டோம்னா அவங்க உயிரை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். ஆஸ்பிரின் 325 mg 1 டேப்லெட், குளோபிடோக்ரல் 150 mg 2 டேப்லெட்ஸ், அட்ரோஸ்டாட்டின் 80 mg 1 டேப்லெட். இந்த மாத்திரைகளை எடுத்த உடனே நெஞ்சுவலி குறைஞ்சி இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகி அந்த நபர் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, நெஞ்சுவலி அதிக வீரியத்துடனும் அழுத்தத்துடனும் இடது நெஞ்சு பகுதியிலேருந்து தாடை, இடது கை, கழுத்து பின்பகுதி வரை அந்த வலி பரவும். மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க, அதிகமாக வேர்க்கும், வாந்தி, மயக்கம், பதட்டம், இந்த மாதிரி உணர்வு அவங்களுக்கு இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, மேலே கூறப்பட்ட அறிகுறிகள் யாருக்காவது தென்பட்டுச்சுன்னா இந்த மாத்திரையை உடனே எடுத்துக்கொள்ளணும். இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் தடைப்பட்டுச்சுன்னா 30 நிமிஷத்துலேயே இதய தசைகள் இறக்க தொடங்கும். அதனால தான் நிறைய பேர் மருத்துவமனைக்கு ரீச் ஆகும் போதே இறந்துருவாங்க. இன்னும் சில பேர் மருத்துவமனைக்கு ரீச் ஆகியும் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துருவாங்க. அதனால் சரியான நேரத்தில் இந்த மாத்திரைகளை நாம் கொடுப்பது ரொம்ப அவசியம். இதய நோயாளிகள் எப்பொழுதுமே அவங்க பேக்கெட்டில் இந்த மாத்திரையை வச்சுருக்கணும். இன்னும் யாரெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னா, வீட்டில் யாருக்காவது மாரடைப்பு, இதய நோய் சம்மந்தப்பட்ட வியாதி இருந்துச்சுனாலோ வீட்டில் உள்ளவங்களும் அந்த மாத்திரையை கையில் வச்சுருக்கணும். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் அதிக ஆண்டாக இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க ஒபேசிட்டி பேஷண்ட்ஸ், வயது 45க்கு மேலே இருக்கிறவங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளவங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெஸ்ஸாக உள்ளவங்க, ஆல்கஹால், சிகரெட் ஸ்மோக்கிங் எடுத்துகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மாத்திரையை எப்படி விசிட்டிங் கார்டு அப்புறம் மொபைலில் பேக்கெட்டில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இந்த லோடிங் டோஸை அவங்க பேக்கெட்டில் வச்சுருந்தா அவங்க உயிர் மாத்திரம் இல்லை, பக்கத்தில் யாருக்காவது இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா நம்ம கொடுத்தோன்னா அவங்க லைஃப் சேவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.